அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சிபிசிஐடி சம்மன் அளித்திருக்கிறார்கள். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் நாளை மறுதினம் நயினார் நாகேந்திரன் ஆஜராகும்படி சம்மன் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நாளை மறுதினம் நயினார் நாகேந்திரன் ஆஜராகி விளக்கம் தரும்படி சிபிசிஐடி போலீசார் தற்பொழுது சம்மன் அளித்திருக்கிறார்கள். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் நாளை மறுதினம் நயினார் நாகேந்திரன் ஆஜராகி விளக்கம் தர வேண்டும் என்று சம்மனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் சமயத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சென்னை அடுத்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்திருந்தனர். இதனை கொண்டு வந்ததாக நவீன், சதீஷ், பெருமாள் ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டு தாம்பரம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் நடத்திய விசாரணையில் இந்த பணம் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் எனவும் அவரது ஓட்டலில் இருந்துதான் இந்த தேர்தல் செலவுக்காக கொண்டு செல்லப்பட்டதாகவும் இந்த பணம் சென்னையில் பல்வேறு இடங்களில் கைமாறி செல்லப்படுவதாகவும் வாக்குமூலம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இந்த சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கின் ஆவணங்களை பெற்ற பின்பு இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் சம்மன் அனுப்பி நேரில் வரவழைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்ததில் மேலும் இவர்கள் அளிக்கும் வாக்குமூலங்கள் வீடியோ பதிவாகவும் செய்து அடுத்தடுத்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக சில இடங்களில் சோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. இதுவரை இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாமீனில் வெளிவந்த நவீன், சதீஷ், பெருமாள் உட்பட 15க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பி நேரில் அழைத்து இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்த பாஜக நிர்வாகி கோவர்த்தனுக்கு சொந்தமான ஓட்டலிலும் வைத்து பணம் கைமாற்றப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அவருக்கும் சம்மன் அனுப்பி சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த பாஜக நிர்வாகிகளுக்கும் இது தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கின் முக்கியமான நபராக இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளராக இந்த நயினார் நாகேந்திரனிடம் தற்போது சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கின்றனர். வரும் 31ஆம் தேதி நேரில் ஆஜராகி இது தொடர்பாக இந்த பணம் தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கின்றனர். ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் இந்த பணம் என்னுடையது பணம் அல்ல என்று ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார். எனினும் தற்போது இந்த சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று கூறப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.